அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலை கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். தமிழ்நாடு அரசு எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறையில் ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அது என்ன பண்ணி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, இளநிலை புத்தகம் கட்டுனர், அதாவது ஜூனியர் பைண்டருக்கான ஒரு பணியிடங்கள் வெளியிட்டிருக்காங்க. 5 பணியிடங்கள் கொண்டு இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின விவரம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை அப்படிங்கிறது ஸ்டேஷ்னரி அண்ட் பிரிண்டிங் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது இது கீழே வரக்கூடியது. இளநிலை புத்தகம் கட்டுனர் அப்படிங்கிறது தான் பதவியின் பெயர். ஜூனியர் பைண்டர் அப்படிங்கிறது 5 காலி பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. அந்த 5 காலி பணியிடங்களும் எந்த கேட்டகரி கீழே ஒதுக்கியிருக்காங்க, இடஒதுக்கீடு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர்கள் விண்ணப்பதாரர்கள் மட்டும் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்குங்க. ஆதி திராவிடர்களுக்கு எஸ்சிக்கு 1 காலி பணியிடங்களும், பழங்குடியினர் எஸ்டிக்கு 4 காலி பணியிடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 5 காலி பணியிடங்களுக்கு இந்த இளநிலை புத்தகம் கட்டுனர் ஜூனியர் பைண்டருக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜூனியர் பைண்டருக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா 19,500 71,900 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. இதற்கான கல்வி தகுதி என்னன்னு பார்த்துடலாம். நீங்கள் 10th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். கூடுதலாக 10th முடித்ததுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா டெக்னிக்கல் ட்ரேட் சர்டிஃபிகேட், அதாவது பைண்டரில் டெக்னிக்கல் ட்ரேட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும், அல்லது டிப்ளமோ இன் பிரிண்டிங் டெக்னாலஜி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கனாலும் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் 10th கூடுதலாக இந்த 2 தகுதியில் ஏதாவது ஒன்று நீங்கள் வச்சுருக்கணும். ஓகேங்களா? அதை பார்த்துக்கோங்க. அந்த தகுதி இருக்கவங்க மட்டும்தான் அவங்க அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கல்வி தகுதியில் கொடுத்துருக்காங்க. இந்த பதவிக்கான வயது வரம்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, குறைந்தபட்சம் வயது 18 ஆகவும் அதிகபட்ச வயது வரம்பு 37 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற போல் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? கீழேயே உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஆஃப்லைனில் தாங்க அப்ளை பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. ஆணையர், எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை ஆணையரகம், 110 அண்ணா சாலை, சென்னை 2 அப்படிங்கிற முகவரிக்கு தான் நீங்கள் அவங்க அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் சென்ட் பண்ணணும். ஓகேவா? அதில் என்ன விவரங்கள் அப்படிங்கிறது அவங்க கீழே கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரைகள்னு சொல்லிட்டு அதெல்லாம் நீங்கள் ஒன்று ஒன்றா பாருங்கள். படிச்சுட்டு அதுக்கு பிறகு அப்ளை பண்ணுங்கள். இதில் விண்ணப்பதாரர்களின் அடையாளம் மற்றும் இருப்பிட சான்றுகளை கீழே குறிப்பிட்டுள்ள ஆவணங்களின் புகைப்பட நகல்கள் விண்ணப்பத்துடன் இணைக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க. பேன் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப அட்டை, ஆதார் அட்டை இதெல்லாம் நீங்கள் இணைச்சி அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதை பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விண்ணப்ப படிவம் தமிழில் இருக்குது. அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ்லேயும் இருக்குது. நீங்கள் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இப்போ நீங்கள் தமிழில் பார்த்தோம் அப்படின்னாக்க நம்ம ஷார்ட்டாக பார்த்துடலாம். இந்த இடத்துல உங்களுடைய புகைப்படத்தை ஒட்டணும். பெயர், பாலினம், இது ஆண் பெண்ணில் நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. தகப்பனார் அல்லது கணவர் பெயர், வயது, பிறந்த தேதி, தேசிய இனம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கணும். அடுத்து மதம், இனப்பிரிவு மற்றும் சாதி சான்று நீங்கள் இணைக்கணும். ஓகேங்களா? இனப்பிரிவு மற்றும் உட்பிரிவுன்னு சொல்லுவாங்க அது. அப்புறம் சாதி சான்று அது நீங்கள் இணைச்சிடணும். அதுக்கு முகவரி, மாவட்டத்தின் பெயர் மற்றும் அஞ்சல் குறியீட்டு எண்ணுடன் இருக்கணும். முழு முகவரியை நீங்கள் எழுதிடுங்க. விண்ணப்பிக்கும் பதவி அப்படின்னா ஜூனியர் பைண்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதில் தமிழில் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது இல்லையா, தமிழ்லேயே எழுதிடுங்க. ஓகேவா? அடுத்து உங்களுடைய கல்வி தகுதி, தொழில்நுட்ப தகுதி நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க. விண்ணப்பதாரர் மீது முதல் தகவல் அறிக்கை, அந்த இதில் விண்ணப்பதாரர் மீது முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் அல்லது குற்ற வழக்கு நிலுவையில் உள்ளதா, ஆமெனில் அதன் விவரங்கள், இல்லைன்னா இல்லைன்னு எழுதிடுங்க. அலைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி, வேலைவாய்ப்பில் நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் பதிஞ்சிருக்கீங்கன்னா அதனுடைய நம்பர், அப்புறம் அதோட ஆண்டையும் நீங்கள் குறிப்பிட சொல்லியிருக்காங்க. அப்புறம் உறுதிமொழி சான்று போட்டு கையெழுத்து போட்டுட்டு நீங்கள் சென்ட் பண்ணிடலாம். அவங்க மேலேயே அட்ரஸ் கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷனில், அந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணிவிடுங்க. கல்வி தகுதி நீங்கள் நம்ம சொன்னது மாதிரி இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். மற்றவங்க யாரும் அப்ளை பண்ண முடியாது. இது நேரடி நியமன அறிவிக்கை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நேரடி நியமனம்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட், நிரந்தர வேலைங்கிற மாதிரி தான், ரெகுலர் பேசிஸ். ஆனால் கீழே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, பணி நியமனம் முற்றிலும் தற்காலிகமானது அப்படின்னு சொல்லிட்டு. இது நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், பார்த்துக்கலாம்.
இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 29/8/2025. இந்த ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறோம். அன்று மாலை 5:30 மணிக்குள்ளே. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்மும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் எடுத்து பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.